கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ளை உடனே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி காலை சந்திரகலா கிட்ட பேசிட்டு கட் பண்ணிட்டு சொல்றாங்க. அப்போ நம்மளோட மயில்வாகனம் என்னை நம்பிதான் உங்களை அமிச்சாங்க. நீங்க உடனே இப்படிலாம் அறக்க பறக்க உடம்பு முடியாது போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சு என்னதான் கேள்வி கேட்பாங்க. அதனால நீங்க தயவு செய்து சொல்றாத்த நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாப்பிள்ள நான் உடனே போயே ஆகும், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சீக்கிரமா கார் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு மயில் வாகனம் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுத்து பாக்குறாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக நான் போனோம் அப்படின்ற மாதிரி முடிவோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் வாகனம் தடுத்து பார்க்குறாங்க. ஒரே ஒரு தள்ளி விட்டு மயில் வாகனத்தை சீக்கிரம் கார் எடுங்கன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துகிறாங்க. சரி மயில் வாகனமும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஐயோ இப்போ எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே. இப்போ வேற சகல வீட்டில் இருப்பாரு, ஏதாவது பண்ணி இப்போ நிறுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கார்ல வேணுமிட்டே நடு ரோட்டில் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆத்ததோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கார் முன்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணுற மாதிரி மயில் வாகனம் ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பாரு. சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் அவசரமாக நான் போகணும்னு சொல்கிறேன், இந்த நேரத்தில் இப்படி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அத்தை நான் என்ன பண்ணுறது, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, நீங்களும் உங்கள் காரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மயில் வாகனம் அதை ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கால் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கோம். ஆட்டோ நிறுத்திட்டு நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு போங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் ஏறிடுவாங்க. உடனே மயில் வாகனம் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணிடுவாங்க. நம்மளோட கார்த்திக் கால் பண்ணிவிட்டு, இந்த பேர்ப்பா சகல அத்தை எவ்வளோ சொல்லியும் கேட்கல, புடிவாதமாக அங்கே உன்னை பார்த்தே ஆகணும்னு இருக்கிறாங்க, நீ உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு. நான் இப்போ காரை நிறுத்திட்டு டிக்கியை காரை ரிப்பேர் பண்ணுற மாதிரி முன்னாடி ஓப்பன் பண்ணி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கூட அத்தை பொறுமை இல்லை, உடனே ஆட்டோவில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீ உடனே அங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னதும் கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரேவதி கிட்ட இந்த மாதிரி நான் உடனே கிளம்பணும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. சாமுண்டீஸ்வரி வேகமாக என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து உன்னோட எம்டி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி என்னம்மா நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு தான் உடம்பு முடியல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்றவங்க வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க. சரி அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இப்போ உடம்புலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எம்டி எப்படி இருந்தான், நம்மளோட ராஜா மாதிரி இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜராஜன் கிட்ட கேட்குறாரு. ஆமாம் ஒரு அளவுக்கு ராஜா மாதிரி தான் இருந்தார், பர்சனாலிட்டியாக நல்லா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. ரோகிணியும் நல்லாதாம்மா இருந்தார், பர்சனாலிட்டியாக நல்லா இருக்காரு, அவர் கண்டிப்பாக ரேவதி அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது நம்பி அனுப்பலாம், நல்லவராக தான் தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மீனாட்சி அம்மா சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விசாரிக்கும் போது ரேவதிக்கு சந்தேகம் வருது. என்னம்மா அறக்க பிறக்க எம்டியை பற்றி இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி நான் வர சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஆயிடுச்சில்ல அதனால தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட சாமுண்டீஸ்வரி விடாமல் யோசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரேவதிக்கு டவுட் வருது. இதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் முடிச்சிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி எப்படியோ இப்போ நம்ம பார்க்காம விட்டுட்டோம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படியோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானை யோசிக்கிறாங்க. இப்போ ரேவதிக்கு புதுசாக டவுட் வந்திருக்கு. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி திருப்பியும் பார்க்கறதுக்கு ஒரு பிளானை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எபிசோட் இதோட முடிச்சிருக்காங்க. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.